இது ஒரு கற்பனை கதை கிடையாதுங்க. நிஜத்துல நடந்த கொடூரமான ஒரு பக்கம். ஓகே, அவங்க லைஃப்லயே அவங்களுடைய கொடூரமான ஒரு பக்கம் தான் இது. ஒரு சில மனுஷங்களுடைய சுயநலத்தால ஒரு குடும்பமே இன்னைக்கு சதஞ்சு போச்சு. என்ன என்ன ஸ்டோரி என்ன நடந்துச்சு அப்படின்னா, நைட் டிராவல் பண்ணிட்டு ஒரு கப்பல் வந்து கார்ல வந்திருக்காங்க. அங்க ஆப்போசிட்ல வந்து ஒரு 4 நபர்கள், சரியா, ஆக்சிடென்ட் நடந்துருச்சு. உடனே வந்து இந்த கப்பல்ஸ் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்க இல்லையா, இவங்க வண்டியில நல்லா அடி, இவங்க வண்டிக்குள்ள மாட்டிக்கிட்டாங்க, இவங்கனால வெளியே வர முடியல. ஆனா அந்த ஆப்போசிட்ல வந்து இடிச்ச 4 நபர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க நினைச்சிருந்தா அட்லீஸ்ட் இவங்களை வந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கலாம், இல்லைன்னா ஆம்புலன்ஸ்க்காவது ஒரு கால் பண்ணியிருக்கலாம். அப்படியும் இல்லைன்னா அங்க அக்கம் பக்கத்துல இருக்கிற பீப்புள்ஸ் யாரையாவது கூப்பிட்டு இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கலாம். இந்த 3 விஷயங்களுமே ஒண்ணுமே இவங்க பண்ணாம தான் தப்பிச்சா போதும் அப்படின்ட்டு அங்கிருந்து ஓடிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் ரொம்ப லேட்டா தான் இவங்களை ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் அங்கிருந்த வேற மக்கள் யாரோ பார்த்து கொண்டு போய் சேர்த்துறாங்க. சேர்த்தினதுக்கு அப்புறம் அந்த லேடி இருக்காங்க இல்லையா, சோ அவங்களுக்கு வந்து ரொம்ப அடி, உடம்புல பயங்கர அடி. ஒரு வாரத்திலேயே 10 சர்ஜரி பண்ணியிருக்காங்க. எலும்பெல்லாம் முறிஞ்சு அவங்களுடைய பாடி பார்ட்ஸ் இருக்குல்ல, கிட்னி, லங்ஸ், இந்த மாதிரி எல்லா இடத்துலயும் எலும்பு போய் குட்டி குட்டியா குட்டி நிக்கிதான். அப்ப எந்த அளவுக்கு அவங்களுக்கு வலி இருந்திருக்கும்னு யோசிங்க. ஒரு கட்டத்துல அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, எனக்கு வந்து ஹாஸ்பிட்டல்ல இருந்து வீட்டுக்கு போகணும், ஹாஸ்பிட்டல் சாப்பாடு என்னால சாப்பிட முடியல, இன்னும் என்னால இந்த மெடிசின் எடுத்துக்க முடியாது, என்னால வலி தாங்க முடியல, எனக்கு வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஹஸ்பண்டை கூப்பிட்டு ஆசையா, அவங்களுடைய கடைசி ஆசையா அவங்க கேட்டது என்னன்னா, எனக்கு பருப்பு சாப்பாடு சாப்பிடணும் போல இருக்கு, அதுவும் வீட்டுல இருந்து தான் செஞ்சு கொண்டு வரணும். ஸோ அவங்க ஹஸ்பண்டும் வர்றாரு, அவங்க ஒய்ஃப்காக எல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அப்போ ஒரு ஃபோன் கால் செஞ்சுட்டு கிளம்பலாம் அப்படின்னு இருக்க நேரத்துல ஒரு ஃபோன் கால் வருது. வைஃபுடைய பிரதர் இந்த மாதிரி நீங்க வாங்க அப்படின்ட்டு, சீக்கிரமா வாங்க. ஸோ இவர் வந்து பார்க்கும்போது அவங்க வைஃப் வந்து இறந்து போயிடுறாங்க. அந்த அவர் இருக்கார்ல, அந்த மனுஷன் சொல்ற வார்த்தை ஒன்னே ஒண்ணுதான், ஃபர்ஸ்ட் எய்ட் எவ்வளவு இம்பார்ட்டன்ட்டோ அந்த மாதிரி தான் அன்னைக்கு நைட் எங்களுக்கு ஒரு ஹெல்ப், ஃபர்ஸ்ட் ஒரு ஹெல்ப், அட்லீஸ்ட் ஒரு ஆம்புலன்ஸையாவது கூப்பிட்டு விட்டுருந்தாங்கன்னா எனக்கு என்னோட வைஃப் இன்னைக்கு என் கூட இருந்திருப்பான். எங்களுடைய ஆணி வேறே வைஃப் தான், லைக் ஒரு குடும்பத்தோட ஆணி வேர். ஸோ அவங்களே இன்னைக்கு இல்லை அப்படின்ட்டு சொல்லி ஸோ அவங்க இறந்து போயிடுறாங்க. அட்லாஸ்ட் இதுல என்னன்னா, அந்த 4 பேர்ல ஒருத்தங்களுக்கு கூட மனிதாபிமானம் இல்லையா, ஒருத்தங்க கூட முன்வரல ஹெல்ப் பண்றதுக்கு. அப்படி வந்திருந்தா இன்னைக்கு அந்த குடும்பம் இருந்திருக்கும். நவீன மருத்துவம், விலை உயர்ந்த மருந்துகளும் தராத நிம்மதி தன் கணவனின் கைகளிலும் அவன் தரும் ஒரு பிடி சாதத்திலும் தேடினாள். ஆனால் அந்த ஆசையை கூட முழுவதுமாக அனுபவிக்க முடியாமல் அவள் உயிர் பிரிந்தது. இது ஒரு கற்பனை கதை கிடையாதுங்க. நிஜத்துல நடந்த கொடூரமான ஒரு பக்கம். ஓகே, அவங்க லைஃப்லயே அவங்களுடைய கொடூரமான ஒரு பக்கம் தான் இது. ஒரு சில மனுஷங்களுடைய சுயநலத்தால ஒரு குடும்பமே இன்னைக்கு சதஞ்சு போச்சு. என்ன என்ன ஸ்டோரி என்ன நடந்துச்சு அப்படின்னா, நைட் டிராவல் பண்ணிட்டு ஒரு கப்பல் வந்து கார்ல வந்திருக்காங்க. அங்க ஆப்போசிட்ல வந்து ஒரு 4 நபர்கள், சரியா, ஆக்சிடென்ட் நடந்துருச்சு. உடனே வந்து இந்த கப்பல்ஸ் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்க இல்லையா, இவங்க வண்டியில நல்லா அடி, இவங்க வண்டிக்குள்ள